சிட்டி இருக்கு சார். சிட்டிக்குள்ள மெயினான ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் சில குறுக்கு சந்துகள்லாம் இருக்கும். இப்போ இங்க எல்லாமே வந்து ரோந்து போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அவுட்டர் ஏரியாவும் போறது அப்படின்னா போலீஸ்லயும் பற்றாக்குறை இருக்கு இல்லைங்களா? ஒட்டுமொத்தமா போலீஸ் மேல மட்டுமே தவறு அப்படிங்கறத நான் இங்க கொஸ்டின் இல்ல. நான் இது ஏன் வந்து காவல்துறை கையில் வைத்திருக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டு மேல வைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ரொம்ப கிட்ட ஒரு போலி மதுபான கடை இயங்குது, போலி டாஸ்மார்க் இயங்குது. நல்லா கேட்டுங்க, அந்த இடத்துல இருந்து ரொம்ப கிட்ட 2018 அங்க வந்து ஒரு டாஸ்மார்க் கடையில மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்து அந்த டாஸ்மார்க் கடை வார்னிங் கொடுத்துருக்காங்க. எங்க கோவை விமான நிலையத்துக்கு பேக் சைடு ஒரு டாஸ்மார்க் கடையில. இது இப்ப அந்த டாஸ்மார்க் கடை கிடையாது. நான் இப்ப சொல்றது டாஸ்மார்க் கடையே இல்லாம கவர்மெண்டே ஏமாத்தி ஒருத்தன் பாரு பிளஸ் மினி டாஸ்மார்க் ஓபன் பண்ணி அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு கட்சியின் கேட்ட நண்பர்கள் எல்லாம் போய் அடிச்சு உடைச்சிருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த விமான நிலையத்துல பக்கத்துல போலியாக ஒருத்தர் மது விற்கிறதுக்காக கண்காணிக்காமல் இந்த காவல்துறை என்ன பண்றதுன்னு கேள்வி. இப்போ ஒருத்தன் குடிச்சுதான் அதை பண்ணியிருக்கான். எங்க போய் குடிச்சான்? அவன் சென்னையில குடிச்சிட்டு போய் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல போய் தயாரா போறானா? அவனுக்கு ரொம்ப அந்த ஆக்சஸை ரொம்ப ஈஸியா நீங்க கொடுக்குறீங்க. எதுக்கு வந்து மசூதியில் இருந்தோம், கோவில் இருந்தோம், ஸ்கூல்ல இருந்தோம், சர்ச்சில் இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி தான் மதுபான கடைகள் இருக்குன்னு ஒரு சட்டமன்றம் உயர்நீதிமன்றம் ஏன் சொல்றாங்க, உயர்நீதிமன்றம் ஏன் சட்டம் போடுறாங்க? குடிச்சிட்டா அவன் தன்னை இழக்கிறான். கோயில் போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், ஸ்கூலுக்கு போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துவான் தான் தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை கூட யாரும் பாலோ பண்றதுல வேற விஷயம். அப்ப காவல்துறை ரோந்து போகவில்லை அப்படின்றது ஒரு குற்றம். காவல்துறை அங்கு போலி டாஸ்மார்க் கடையில ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ் மாதிரி ஒருத்தர் இருந்து எல்லாருக்கும் மது சப்ளை பண்ணி ஒரு பாரே நடத்துறானா, அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாம அதை நடத்த முடியுமா? அதான கேள்வி.